Exercise 1.1. Determine whether each of the following relations are reflexive, symmetric and transitive. So, கொடுத்திருக்கிற relations எல்லாம் reflexive, symmetric, transitive அப்படின்றத கண்டுபிடிக்கணும். So, relation R in the set A is equal to set of all 1, 2, 3, etc. 14 வரைக்கும் numbers இருக்கு. Defined as R equal to set of all ordered pair x, y such that 3x minus y equal to 0 அப்படின்னு இருக்கு. So, இந்த ரிலேஷனில் ஆர்டர் பேர் எக்ஸ் கமா ஒய் இந்த செட்டில் இருக்குது. அந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்குள்ள ரிலேஷன் 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 இருக்கணும். சரியா? அப்போ ஆரில் என்னென்ன ஆர்டர் பேர்ஸ்லாம் வர பாசிபிள்னு பார்ப்போம். ஸோ ஆர் ஈக்குவல் டு இப்போ எக்ஸுக்கு 1 போடுறீங்க அப்படின்னா 3 × 1 3 ஆகிடும். அப்போ ஒய் 3 இருந்தால் தான் ஈக்குவல் டு 0 வரும். ஸோ எக்ஸ் இஸ் 1, ஒய் இஸ் 3. புரியுதா? இப்போ எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா 3 ஆகிடும். அப்போ இங்கே ஒய்யும் 3னா 3 மைனஸ் 3 0. அப்போ இந்த ஆர்டர் பேரு ட்ரூ. நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா இது 6ன்னு ஆயிரும். அப்போ இதுவும் 6 இருந்தால் தான் 0 ஆகும். அப்போ 2, 6 இதுதான் நெக்ஸ்ட் ஆர்டர் பேர். அடுத்து எக்ஸுக்கு 3 போட்டிங்கன்னா 9. ஸோ 3, 9 தான் நெக்ஸ்ட்டு ஆர்டர் பேர். நெக்ஸ்ட்டு 4 எடுத்தோம்னா 12. 12 மைனஸ் 12னா 0. அப்போ இங்கே 4, 12ன்னு வரணும். அதுதான் நெக்ஸ்ட் ஆர்டர் பேர். அடுத்த ஆர்டர் பேர் 5ன்னு போட்டிங்கன்னு வச்சிங்க. 15 மைனஸ் 15 தான் 0. ஆனால் இங்கே ரிலேஷன் இந்த செட்டில் 14 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு 5 போட்டால் 15 இந்த டேர்ம் வந்துடும். அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் ரிலேஷனில் இல்லை. ஒன்லி இந்த 4 பேர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இந்த 4 பேர்ஸை வச்சு தான் சிமெட்ரிக்கா, ரிஃப்ளெக்சிவா, டிரான்சிட்டிவான்னு பார்க்கணும். இப்போ சிமெட்ரிக்கான்னு பார்க்கலாம். சிமெட்ரிக்னா எப்படி இருக்கணும்? 1, 3னா 3, 1 இதிலே இருக்கணும். இருக்கா? 1, 3 இருக்குது, 3, 1 இல்லை. 2, 6 இருக்குது, 6, 2 இல்லை. அதே மாதிரி 3, 9 இருக்குது, 9, 3 இல்லை. ஸோ அது மாதிரி எந்த எலிமெண்ட்டுமே இங்கே எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ 1, 3 பிலாங் டு ஆர், பட் 3, 1 டஸ் நாட் பிலாங் டு ஆர். ஸோ ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். இதில் ஃபஸ்ட்டு சிமெட்ரிக் எடுத்துட்டேன். ரிஃப்ளெக்சிவ் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் எடுத்துருங்க. ரிஃப்ளெக்சிவ்னா அந்த ஆர்டர் பேரில் இருக்கிற ரெண்டு எலிமெண்ட்டும் ஒரே எலிமெண்ட்டாக இருக்கும். ஸோ 1, 1, 2, 2, 3, 3 அந்த எலிமெண்ட் அது அந்த மாதிரி இந்த ரிலேஷனில் இருக்கா? இல்லை. 1, 1, 2, 2, 3, 3 அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதில் இல்லை. ஸோ டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். அப்போது ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். அடுத்து டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்னா இப்போ 1, 3 இருக்குது, 3, 9 இருக்குது. புரியுதா? என்ன இருக்குது? 1, 3 இருக்குது, 3, 9 இருக்குது. இது ரெண்டும் அடித்தா 1, 9 இந்த செட்டில் இருக்கணும். இருக்கா? 1, 9 இதில் இல்லை. 1, 9 டஸ் நாட் பிலாங் டு ஆர். இது ரெண்டும் பிலாங் டு ஆர். 1, 3, 3, 9 இருக்குது. ஆனால் 1, 9 இதில் இல்லை. அப்போ ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். புரிஞ்சுதா? 1, 3 and 3, 9 belongs to R. But 1, 9 does not belongs to R. Therefore, R is not transitive. புரிஞ்சுதா? செகண்ட் ப்ராப்ளம் போலாமா? Relation R in the set N of natural numbers defined as R equal to set of all ordered pair x, y such that y equal to x plus 5 and x is less than 4. இப்போது இந்த ரிலேஷன் நேச்சுரல் நம்பர்ஸ் வச்சு டிஃபைன் ஆகிருக்கு. அதாவது NR ஃப்ரம் N to N இருக்குது இல்லையா? இப்போ நேச்சுரல் நம்பர் எல்லா நம்பருமே வரும் 1 to infinity. ஆனால் எக்ஸ் வந்து லெஸ் தேன் 4ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் என்னென்ன வேல்யூ தான் இருக்க முடியும்? எக்ஸ் கேன் பி 1, 2, 3 தான் இருக்க முடியும். சரியா? ஓகே, ரிலேஷனில் என்னென்ன ஆர்டர் பேர்ஸ் இருக்கும்? ஆர் ஈக்குவல் டு இந்த நம்பர்ஸை வச்சு எழுதணும். இப்போ எக்ஸுக்கு 1 போட்டால் ஒய் என்ன ஆகுது? 6ன்னு ஆகுது. 1 + 5 6. அப்போ ஆர்டர் பேரில் ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன? 1, 6. ஸோ எக்ஸ் இஸ் 1, ஒய் இஸ் 6. அப்போ எக்ஸுக்கு 2 போட்டோம்னா 2 + 5 7 ஆகிடும் ஒய். ஸோ 2, 7. அடுத்து 3 போட்டோம்னா ஒய் ஈக்குவல் டு 3 + 5 8ன்னு ஆகிடும். ஸோ 3, 8. ஸோ எக்ஸுக்கு ஒன்லி 1, 2, 3 3 நம்பர் தான் பாசிபிள். ஏன்னா எக்ஸ் லெஸ் தேன் 4ன்னு ரிலேஷனில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரிலேஷனில் ஒன்லி இந்த 3 ஆர்டர் பேர்ஸ் தான் இருக்க முடியும். ஓகே, இதை வச்சு தான்
நம்ம சிமெட்ரிக்காக ரிஃப்ளெக்சிவாக ட்ரான்சிட்டிவான்னு பார்க்க முடியும். ஓகே, இப்போ ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா அந்த ஆர்டர்ட் பேர்ஸில் சேம் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஆர்டர்ட் பேரில் ஃபஸ்ட்டு 2 எலிமெண்ட்ஸுமே ஒரே எலிமெண்ட்டாக இருக்கணும். 1,1, 2,2, 3,3 அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். Ordered pairs 1,1, 2,2, 3,3 does not belong to R. So R is not reflexive. அடுத்து சிமெட்ரிக்காக இருக்கணும் அப்படின்னோம்னா இப்போ 1,6னா 6,1 ஆரில் இருக்கணும். இல்லை. 2, 7 இருந்துச்சுன்னா 7, 2வும் இருக்கணும். இல்லை. 3, 8 இருக்கு. 8, 3 இருக்கா? இல்லை. ஸோ 1,6 belongs to R. But 6,1 does not belongs to R. இதே மாதிரி அதர் எலிமெண்ட்ஸுக்கும் இல்லை. ஸோ R is not symmetric. அப்போ டிரான்சிட்டிவாக இருக்கணும்னா 1,6 இருக்கு. 6, some நம்பர் இருக்கணும். இருக்கா? இல்லை. அதே மாதிரி 2,7 இருக்கு. 7, some நம்பர் இருக்கா? இல்லை. அதே மாதிரி 3, 8 இருக்கு. 8, some நம்பர் இருக்கா? இல்லை. ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு ஆர்டர்ட் பேர்ஸுமே இந்த ரிலேஷனில் இல்லை. ஸோ ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். இப்போது அதை எப்படி எழுதுறது? A, B, B, C and A, C such pairs does not exist in R. Therefore R is not transitive. சரியா? இப்போ இதில் ரிஃப்ளெக்சிவும் கிடையாது, சிமெட்ரிக்கும் கிடையாது, டிரான்சிட்டிவும் கிடையாது இந்த ரிலேஷனில். அடுத்து தேர்ட் ஒன் போகலாம். ரிலேஷன் ஆர் இந்த செட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1, 2, etc. 6 as ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர் x, y such that y is divisible by x. ஓகே, ஏல 1லேருந்து 6 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது. ரிலேஷன் இந்த மாதிரி y is divisible by xன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, x and y இந்த செட்டில் இருக்கிற ஏதோ எலிமெண்ட்ஸு தான். அப்போ ஆர் எப்படி எழுதலாம்? ஆரில் என்னென்ன இருக்கும்? இப்போ இதை வச்சே சொல்லுங்கள். y is divisible by x இருக்கும். எவ்ரி எலிமெண்ட் இஸ் divisible by itself இல்லையா? அப்போ 1, 1, 2, 2, 3, 3 அதே மாதிரி 6, 6 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். அதை முதல்ல எழுதிடுறேன். அடுத்து வேறு என்னென்ன இருக்கும்? எல்லா எலிமெண்ட்டும் 1ஆல் டிவைட் ஆகும்ல. அப்போ 1, 2, 1, 3, 1, 4, 1, 5 அந்த இதை எழுதிடலாம். 1, 1 ஏற்கனவே எழுதியாச்சு. அடுத்தது 2ஆல் எதாவது டிவைட் ஆகும்? 4 divides 2. ஸோ 2,4. 6 divides 2. 2,4, 2,6. அடுத்து 3ஆல் எதாவது டிவைட் ஆகும்? 3,6. 6 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் ஆர்டர்ட் பேர்ஸு. இந்த ரிலேஷனில் இவ்வளோ எலிமெண்ட்ஸ் தான். ஓகே, இந்த எலிமெண்ட்ஸை வச்சு சிமெட்ரிக்காக, ரிஃப்ளெக்சிவாக, டிரான்சிட்டிவாக அப்படின்றத பார்ப்போம். ஓகே, 1, 1, 2, 2, 3, 3 சேம் எலிமெண்ட்ஸ் இந்த ஆர்டர்ட் பேரில் இருக்குது. 1, 1. ஸோ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். முதல்ல ரிஃப்ளெக்சிவ் தான் ப்ரூவ் பண்ணணும். 1, 1, 2, 2, 3, 3, 6, 6 வரைக்கும் எலிமெண்ட்ஸ் தான் ஆரில் இருக்குது. ஸோ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். சரி, அடுத்து 1, 2 இருக்குது. 2, 1 இருக்கா? இல்லை. 2, 4 இருக்குது. 4, 2 இருக்கா? இல்லை. 2,4 belongs to R. But 4,2 does not belongs to R. அதனால R is not symmetric. அடுத்து டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் இருக்குமா? 1, 3 இருக்கு. 3, 6 இருக்கு. 1, 6ம் இருக்கு இல்லையா? 1, 3 இருக்கு. 3, 6 இருக்கு. 1, 6ம் ஆரில் இருக்குது. Therefore R is transitive. Relation R in the set Z of all integers defined as R equal to set of all ordered pair x, y such that x minus y is an integer. இப்போ ரிலேஷனில்
ஆர்டர்ட் பேர் எக்ஸ் கமா ஒய் இருக்குது. அந்த எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அன் இன்டிஜர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு எலிமெண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணுற ஆன்சரை இன்டிஜராக வரணும். இப்போ நம்ம ரிஃப்ளெக்சிவ் எடுக்கிறோம். அப்போ சேம் ஆர்டர்ட் பேர், சேம் எலிமெண்ட்ஸ் இந்த ஆர்டர்ட் பேர் எடுக்கணும். இப்போ எலிமெண்ட்ஸ் வந்து எக்ஸ் கமா எக்ஸ்ன்னே எடுக்கிறேன்னு வச்சுக்கிங்க. இது பிலாங் டு ஆர்னா இதை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இந்த 0 பிலாங்ஸ் டு இசட் தானே. இன்டிஜர்ஸில் என்னென்ன இருக்கும்? 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இப்படி தான் இருக்கும். ஸோ 0 பிலாங்ஸ் டு இசட் தான். ஓகே, அப்போ ஆர்டர்ட் பேர் எக்ஸ் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். சேம் எலிமெண்ட்ஸ் இருக்கிற ஆர்டர்ட் பேர் ஆரில் இருக்குது. தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிக்கு. சிமெட்ரிக் ப்ரூவ் பண்ணணும்னா இப்போ எக்ஸ் கமா ஒய் பிலாங் டு ஆர் அப்படின்னோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டிஜராக இருக்கும். இஸ் அன் இன்டிஜர். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டிஜர். இப்போ எக்ஸுக்கு 6 எடுக்கிறோம், இங்கே ஒய்க்கு 3 எடுக்கிறோன்னா 6 மைனஸ் 3 என்ன? 3. அது இன்டிஜர் தான். இப்போ இதுவே 3 மைனஸ் 6 அப்படின்னு போட்டோம்னா ஆன்சர் -3. ஸோ அதுவும் இன்டிஜர் தான். அதாவது y மைனஸ் எக்ஸ் இஸ் ஆல்சோ அன் இன்டிஜர். புரியுதா? இது 6 இது 3ன்னு எடுத்தோம்னா 3 வரும் ஆன்சரு. ஸோ 3 இஸ் அன் இன்டிஜர். இப்போ இங்கே 3 மைனஸ் 6ன்னு வரும். அப்போ -3ன்னு ஆன்சர் வரும். ஸோ -3 இஸ் ஆல்சோ அன் இன்டிஜர்ன்றனால y மைனஸ் எக்ஸ் இஸ் ஆல்சோ அன் இன்டிஜர். இப்போ எக்ஸுக்கு 3 and 6ன்னு சொன்னேன்ல, அந்த வேல்யூஸ்லாம் நாமளாக கெஸ் பண்ணுறது. ஓகே, எப்போ நாட் சிமெட்ரிக் நாட் ரிஃப்ளெக்சிவ் வருதோ அப்போ தான் நீங்கள் எக்ஸாம்பிள்லாம் கொடுக்க தேவையாக இருக்கும். அதர்வைஸ் இப்படியே எழுதிக்கலாம். ஸோ y மைனஸ் எக்ஸ் இஸ் அன் இன்டிஜர். அப்போ y மைனஸ் எக்ஸ் இஸ் அன் இன்டிஜர்னா y கமா எக்ஸ் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கமா ஒய் பிலாங் டு ஆர்னா எக்ஸ் மைனஸ் ஒய்னு எழுதுகிறோம். அப்போ y மைனஸ் எக்ஸ்னா இஸ் அன் இன்டிஜர்னா y கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். தேர்ஃபோர் ஆர் இஸ் சிமெட்ரிக். அடுத்தது டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்னா இப்போ எக்ஸ் ஒய் பிலாங் டு ஆர்னு எடுக்கிறோம், ஒய் இசட் பிலாங் டு ஆர்னு எடுக்கிறோம். அப்போ என்ன மீனிங்? எக்ஸ் மைனஸ் ஒய் அண்ட் ஒய் மைனஸ் இசட் பிலாங் டு ஆர் இன்டிஜர்னு அர்த்தம். ஆர் இன்டிஜர்ஸ். இது ரெண்டும் இன்டிஜர். எக்ஸ் மைனஸ் ஒய் அண்ட் ஒய் மைனஸ் இசட் இன்டிஜர். அப்போ எக்ஸ் மைனஸ் இசட் என்ன ஆகும்? நமக்கு எக்ஸ் மைனஸ் இசட் தான் என்னன்னு தெரியணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஒய் ஒய் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் மைனஸ் இசட்னு கிடைக்கும் இல்லையா? இது இன்டிஜர், இதுவும் இன்டிஜர் இல்லையா? அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன? எக்ஸ் மைனஸ் இசட் இஸ் ஆல்சோ அன் இன்டிஜர். Therefore, x comma z belongs to R. R is transitive. புரிஞ்சுதா? இங்கே R is symmetric, reflexive, symmetric and transitive வந்திருக்கு. Therefore, R is an equivalence relation.